ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஊடகங்கிற விஷயத்துல அதிமுக திமுக ரெண்டுமே ஆமா, இது அதிமுக, இது திமுக. இது போய் கேட்டா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, சமூக நீதி என்னங்க தெரியாம பிஜேபி வந்துடுங்க. பிஜேபி வருது அப்புறம் சார் திருநீங்களா திருஇல்லையா? சகோதரி அசோகா வந்து அவர் நேரு அவர்களை வந்து கேட்கும்போது என்ன அரசியல்வாதிலாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி ரொம்ப மோசமாக பேசுறீங்க, பத்திரிகையாளர்கள் நடுநிலையாக பேசுங்க, நாங்கன்னா ஒன்றும் இல்லாதவங்களா? சரிங்க சார், உங்கள் சம்பளம் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ சொத்து இருக்குது அது சொல்லுங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா இந்த மாண்புமிகு அமைச்சர்லாம் வெள்ளையும் சொல்லியமா சுற்றுறவங்களாம் யாருன்னா போய் சார் ஃபஸ்ட்டு எவ்வளோ சார் சம்பளம் வந்தது, இப்போ எவ்வளோ சார் உங்கள் சொத்துன்னு கேட்டால் டென்ஷன் ஆகுறீங்க. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அமலாக்கத்துறை அவ்வளோ சேட்டு போட்டுருது. வேலை இல்லை, வேலை தேடி ஒரு இளைஞன் வரான், 25 லட்சம் கொடு, 35 லட்சம் கொடு, இது அப்படியே கடந்து போயிடலாமா? கோட்டீஸ்வரன் வந்து நிலை மாறுகிறாரா? ஏன் அன்றைக்கி வேலுமணி, எஸ்பி வேலுமணி, கிறிஸ்டி ஃபுட்ஸு அந்த ஊழல் அதெல்லாம் பற்றி பேசும்போது அப்போ அன்றைக்கி நல்லா இருந்ததா? அன்றைக்கும் ஊழல் பற்றி நான் இதே தானே பேசினேன், இன்றைக்கும் நான் ஊழல் பற்றி அதே தானே பேசுகிறேன். மற்றவர்கள் பேசாமல் இருக்கிறது, நம்ம பேசுறது இப்போ நம்ம தனியாக தெரியும். அது ஏன் பிரச்சனை கிடையாது, சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனை. என்னோட பிரச்சனை என்னன்னா, கருப்பு பணம்ன்றது விஜய் கருப்பு பணம் வச்சிருக்கிறாரு 1.5 கோடி நம்ம பேசாமல் விட்டோமா? இல்லை அமித்ஷா மகன் ஜெய்ஷாக்கு எப்படி கருப்பு பணம் வந்தது, மோடி வந்து எப்படி கருப்பு பணம் பண்ணுறாரு, ஊழலை ஒழிக்கிறேன்னாரு, மோடி எதுவுமே பண்ணல, யாரை நம்ம இந்த விஷயத்தில் பாக்கி விட்டோம்? இல்லை காங்கிரஸ் கட்சி கோல்கேட் ஸ்கேமு, அதுக்கப்புறமா வந்து காமன்வெல்த் கேம்ஸு, அதனால தானே தோற்றிங்க. 2G குற்றச்சாட்டு தான், ஓகே ப்ரூவ் ஆகலை, அந்த குற்றச்சாட்டு வந்தது இல்லை. நீங்கள் வந்து எதுக்குமே அப்பாற்பட்டு இல்லை ஒரு வாழ்க்கை வாழணும். ஐயா நல்ல கணக்கு தானே நம்ம 72 குண்டுக்கு சல்யூட் வச்சோம் தமிழ்நாட்டில். குருமூர்த்திக்கா சல்யூட் அடிக்கிறோம் தமிழ்நாட்டில். இல்லை வரும்போது பெரிய ஆர்எஸ்எஸ்கார் இவனா அறிவு தெரியுமா, சோ கூட தான் இறந்தார், ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளர். அவருக்கு எதனா 72 குண்டுக்கு எதனா மாநில மரியாதை எதனா கொடுத்தோமா? இல்லை. அப்போ யாருக்கு மாநில மரியாதை கொடுக்குறோம்? அது மாதிரி தானே வாழ்க்கை வாழணும். டெண்டர் ஊழல் வருது, ஜாப் ஸ்கேம் வருது, கேட்டால் அரசியல் பழி வாங்குதல், அரசியல் பழி. நீங்கள் துட்டு வாங்கினீங்களா இல்லையா? இப்போ திமுகவோ அதிமுகவை எதிர்த்து எதுவும் பண்ணலை. அதிமுக வழக்கம் போல் லீவ். அவங்க அதாவது 2 தொண்டர்களுக்கும் வித்தியாசம். ஒரு 4 தொண்டர்களை பற்றி நம்ம இல்லை 5 தொண்டர்கள் பேசுவோம் ஒரு கட்சியாக. ஏன்னா இது தேர்தல் நேரத்தில் இப்போ எல்லாரும் ஆக்டிவேட் ஆவாங்க. 365 நாளும் மக்களுக்காகவே வேலை செஞ்சு 10 பைசா வீட்டுக்கு எடுத்துன்னு போகாமல் ஒரு டீயும் ஒரு பிஸ்கெட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க தோழர் போங்க தோழர் சொல்லிட்டு பொதுமக்கள் பிரச்சனைக்கு பேசிட்டு அந்த வேலை முடிஞ்சோன்னா பொதுமக்கள் ஒரு நன்றி கூட சொல்லாமல் மறந்துட்டு போனாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது கம்யூனிஸ்ட் தொண்டர்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறத வச்சு ஒரு கொள்கையை பேசணும், ஊராக போய் அங்கே இருக்கிற பிரச்சனையை பேசணும். வருஷத்தில் 365 நாளில் ஒரு 300 நாள் உழைக்கிறாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள். 2வது வருஷத்தில் 300 நாளில் ஒரு 150 நாள் மாவட்டம் அங்கே வந்துட்டார், எம்எல்ஏ இங்கே வந்துடுறாரு, ஆனால் அதான் நான் இவர் மாநிலம் கூப்பிட்டாருண்ணே, என்னென்ன பண்ணோம், தலைவர் பிறந்தநாள் வருதுண்ணே, அது பண்ணேண்ணா இது பண்ணேண்ணே, அப்புறம் அங்கங்கே போய் வசூல் பண்ணுறது, பிரியாணியில் போய் சாப்பாடு கேட்குறது, அதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணி அப்புறம் பாக்ஸிங் கொடுக்கலன்னா குத்து சட்டை போடுறது, அப்புறம் அங்கே பெண்கள் பாதுகாப்பு வந்தால் காவல்துறையாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட சிலிம்சம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் அது டிஎம்கே. இதே 50 நாள் தான் உழைப்பேன், அதுவும் தேர்தலில் 40 நாள், மிச்சம் 10 நாள் தான் உழைப்பேன். என்னன்னா தியானம் பண்ணுவேன், பிஜேபி போய் பார்ப்பேன், டெல்லிக்கு போவேன், அமித்ஷாவுக்கு வாய்ப்பு கட்சியாக போய் பழகுவேன், அப்புறம் குருமூர்த்தி சார்கிட்ட போய் ஐடியா கேட்பேன். அதுக்கப்புறமா மக்களுக்கு போராட்டம் பண்ணால் அவங்க போராட்டம் பண்ண போகிறாங்க, நமக்கு என்ன? தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணால் நமக்கு என்ன? சாலை பணியாளர் போராட்டம் பண்ணால் நமக்கு என்ன? செவிலியர் தானே, அது அவங்க பிரச்சனை, அவங்க அறிக்கை விட்ருவோம். அதுக்கப்புறம் நானும் இருக்கிறேன் அப்படின்னா அது அதிமுக கட்சியோட அமைப்பு. இருக்கிறோமா இல்லையா, ஆனால் கருத்து சொல்லுவோம், யாருக்கும் புரியாத மாதிரி சொல்லுவோம், டெல்லியில் சொல்லுவோம், டிவியில் சொல்லுவோம், பேப்பரில் சொல்லுவோம், விளம்பரத்தில் சொல்லுவோம், அப்புறம் ஒரு டார்ச் ஒன்று வச்சு காட்டுவோம். அது பண்ணால் மக்கள் நீதி மையம். பயங்கரமாக எல்லாரையும் திட்டுவோம், எல்லாருக்கிட்டையும் பழகுவோம். எப்போ எந்த கூட்டணி போவோம் நமக்கே தெரியாது, நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளானிக்கு என்ன ஆகும் நமக்கே தெரியாது. ஆனால் திடீர்னு கேப்டன்னுவோம், ஒரு 100 நாள் இது பண்ணுவோம். இப்படி பண்ணால் அது டிஎம்டிகே. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கோலி குண்டு உருட்டி விட்டால் கூட இது ஆர்எஸ்எஸோட கோலி குண்டு, இது விட்டால் வந்து பெரிய குண்டாயிடும் அப்படின்னு தலைமையில் தூக்கி வச்சுட்டு ஊரெல்லாம் போய் 300 நாளும் போராட்டம் பண்ணி பிரச்சாரம் பண்ணால் அது விசிகா. என்னப்பா மேல் பாதி அது வந்து நாங்கள் பேச மாட்டோம், இல்லைப்பா இப்போ திருப்பரங்குன்றம் அது ஃபுல்லாக பேசுவோம்,
அதுவும் கோயில் இதுவும் கோயிலா இது பேச மாட்டோம். சமூக நீதி அது அங்கே என்ன நடந்தது அப்படின்னா இல்லை அது நீங்கள் வந்து வேங்கை வயல் அதை பற்றி பேச மாட்டோம். வேறு எதனா வீலியே வேறு எதனா இருந்தால் சொல்லுங்கள் பேசலாம். அப்படி பேசுனா விசிகா. அப்புறமா அமைதியாக இருந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் அருமையாக செயல்படுறாரு, திமுக திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசணுமோ அது அப்படியே மாறி இப்போ பேசினா அது மதிமுக. இதுதான் நிலைப்பாடு, ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாடு நான் சொல்லிட்டேன். இதில் புதுசாக ஒரு தினுசு ஒன்று இருக்குது, அதுதான் காங்கிரஸ். என்னென்னா ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்க, புரூஸ்லி கூப்பிட்டாங்க, அப்புறம் சைனாவில் வந்து கராத்தே சொல்லி கொடுக்க கூப்பிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா, பெரிய கட்சி தெரியுமா, விஜய் சார் கூப்பிட்டா போக வேண்டியதுங்க. இதையே பேசிட்டு புரளி பேசிக்கிட்டு பொதுமக்களை பற்றி எதுவுமே பேசாமல் வெறும் ட்விட்டர்லேயே அரசியல், சோஷியல் மீடியாவில் அரசியல் பண்ணிவிட்டு மொத்தம் ஒரு 30 பேரை வச்சு ஒரு தீர்மானம், 60 பேரை வச்சு ஒரு கூட்டம், 150 பேர் வந்தால் மாநாடு, இதெல்லாம் பண்ணால் அது காங்கிரஸ் கட்சி. இது இன்னொன்று வர வேண்டியது பிஜேபி ஹிந்தியில் ஏதோ ஒன்று பேச வேண்டியது, அது நமக்கு புரியாது. ஆனால் வந்தவங்க ஏதோ பொய் சொல்கிறாங்கன்னு ஒண்டி தெரியும் மக்களுக்கு. இதை நம்ம நம்பலாமா வேணாமான்னு யோசிச்சுனே இருக்கும்போது தாமரை மலர்ந்தே தீரணும்னு எங்கள் பொதுமக்கள்னா ஓ தாமரை மலருமா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்வாங்க. அதில் என்ன ஒரு உண்மைன்னா பணம் நிறைய கொடுத்துருக்குறாங்க, பணம்லாம் வந்து வராமலாம் இல்லை, நிறைய சொல்கிறாங்க இல்லையா பணம் வரல பணம் வரலன்னா எங்கேருந்து இவ்வளோ சாலைகள் போட்டிங்க, இவ்வளோ கோடிக்கு பணமே வரல அப்படின்னா மற்ற பெரிய செலவுகள்லாம் பண்ணியிருக்கிறீங்களா மத்திய அரசு, இல்லை உணவு கொடுக்குறதாகட்டும், இல்லை பொங்கல், இதெல்லாம் அந்த தொகையெல்லாம் எங்கேருந்து வருது? இப்போ கூட 2000 போடுறீங்க, 5000 போடுறீங்க, என்னென்னா எல்லாம் சேர்த்து வச்சு கடன் ஏறுது ஒரு சைடு. இன்னொன்று கடனுமே உங்களுக்கு அந்த வருவாய் மத்திய அரசுலேருந்து வர வருவாயை காட்டினாதான் கடன் வாங்க முடியும். மத்திய அரசுலேருந்து ஒன்றுமே வரல, வெறும் மாநில அரசோட ஃபண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கடன் கேட்டாலும் கிடைக்காது. ஸோ வருது ஆனால் வரல, கொடுக்குறாங்க ஆனால் இல்லை. அதை பற்றி அவங்களும் தெளிவாக பேசுறது கிடையாது, இவங்களும் அதை பற்றி பேச முடியாது. ஏன் அவங்க தெளிவாக பேச முடியாது? ஏன்னா தமிழ்நாடு குத்துது இவ்வளோ, உத்தரப்பிரதேஷ் குத்துது இவ்வளோ, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அவங்களால அதை விளக்கமாக சொல்ல முடியாது. 1 லட்சம் கோடி குத்தோம், இப்போ 3 லட்சம் கோடி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா எவ்வளோ வரி எத்துன்னு போனீங்கோ அந்த கேள்வி வருது இல்லை தமிழ்நாட்டிலேருந்து, அந்த கேள்விக்கு பதில் வராது. அப்போ எல்லாரும் வந்து ஒன்று தான், இதில் வாய்ப்பு கிடைச்சவங்க வாய்ப்பு கிடைக்காதவங்கன்னு பிரிச்சுக்கலாம். வாய்ப்பு கிடைச்சவங்க ஊழல்வாதி, வாய்ப்பு கிடைக்காதவங்க ஊழல் பண்ணணும்னு ஆசைப்படுற யதார்த்தவாதி, அவ்வளோதான் என் பார்வையில். எல்லாரும் திட்டுவாங்க இப்போ இதுக்கு, ஆனால் இருக்கிறது இதுதான் யதார்த்த நிலை, இதுதாங்க. இதுதான் மாநிலங்களவை தேர்தல் வருது. இப்போ 5ஆம் தேதிக்குள்ளே வேட்புமனு தாக்கல் பண்ண வேண்டியது இருக்குது. செல்வ பெருந்தகை நேற்று பேசும்போது கூட டிஎம்கே எங்களுக்கு ஒரு சீட் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு பார்த்தா அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. எப்படி அந்த இன்னைக்குள்ளே அந்த டிசிஷன் எடுத்து தானே ஆகணும், அவங்க காங்கிரஸ்க்கு கொடுக்குறாங்களா இல்லை காங்கிரஸை ரூல்ட் அவுட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது. அதாங்க இது வந்து மேக்சிமம் நாளைக்கு, ஏன்னா காங்கிரஸை பொறுத்தவரை எப்படின்னா கடைசி நிமிஷம் வரலாம் அந்த நம்ம விடாமுயற்சி படம் பார்த்துருப்போம் அஜித் சார், கடைசியில் அந்த ஒத்த சொட்டு ரத்தம் இருக்கிற வரலும் போராடி செத்து போயிடுவாங்க. அதில் ஒரு பயிற்சிக்கு வர இவங்க செத்து போயிடுவாங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சி. மேக்ஸிமம் இன்றைக்கி முடியணும், இன்றைக்கி முடியலைன்னா நாளைக்கு ஒரு 4 மணி வரலாம் டைம் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தா என்ன அடுத்த ஒரு 24 hours டைம் இருக்குது, அதுக்குள்ளே அவங்க ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி எடுக்கலை அப்படின்னா ராஜ்யசபா இல்லை. பட் ராஜ்யசபா இல்லை அப்படின்னு ஆகுதுனாவே அது காங்கிரஸ்க்கு வந்து அந்த பிளவு இன்னும் பெருசாகுதுன்றதை நம்ம முடிக்கணும். சரி சார், தன்னம்பிக்கை இல்லாதனால தான் சார் இப்படிலாம் இழுக்குது. யார் வந்தாலும் சேர்த்துக்கிறது, யாரையும் சேர்த்துக்காமல் பயப்படுறது, இதெல்லாம் தன்னம்பிக்கை இல்லாதனால தான் இந்த பிரச்சனைகள். நீங்கள் தன்னம்பிக்கையாக சாலிடாக ஒரு சில விஷயத்தில் வந்து முடிவு எடுக்கிறீங்கன்னா முடிவு எடுத்துடணும். காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பிரச்சனைனா அவங்களால சாலிடாக முடிவு எடுக்க முடியாது. இதில் இன்னொரு பிரச்சனை சிக்கல் என்னன்னா செல்வ பெருந்தகையோட தலைமை இருக்கு இல்லையா, அதை நிறைய பேர் வந்து ஏற்றுக்கிறல. இப்போது என்ன பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் யாருன்னா மெயின் காரணம் ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் சொல்லுவாங்க பிளாட்டு, சப் பிளாட்டு, சைடில் பிளாட்டுன்னு. மெயின் ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தாவேக்கா. விஜய்ன்ற ஒருத்தர் கட்சி நடத்தினதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் அது ஒரு ஆப்ஷனாகவே ஆப்ஷன் இல்லை காட்டி பேரம் விஜய் சார்கிட்ட போயிடுவேன், யார் ஓபிஎஸ், விஜய் தம்பி கூட போயிடுவேன் தாவேக்கா கூட, யார் பிரேமலதா விஜயகாந்த், அப்புறம் விஜய் தம்பி கூப்பிட்டாப்புல யார் வைத்திலிங்கம், எல்லாரும் இதே தான். அப்புறம் இப்போ காங்கிரஸ் பெரிய கட்சி இல்லை, அதனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்க அந்த ஆப்ஷனை அவங்களும் வந்து காட்டுறாங்க, எல்லாரும் காட்டுறாங்க. இதில் சம்மந்தமே இல்லாமல் கிணத்துக்குள்ளே ஓடி போய் தலைக்கீழே தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இல்லாத கிணத்துல ஃபஸ்ட்டு டை வச்சது யாருன்னா செங்கோட்டையன். மழை பெஞ்சிருக்கு, கிணத்துல தண்ணி வந்துருக்கும், எனக்கு தெரியாத எங்கள் ஊரை பற்றி இப்போ எப்படி குடிக்கிறோம்
ஃபஸ்ட்டு அதனால தான் என்ன பண்ணார், குதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், அவர்கள் வருவார்கள், இவர்கள் வருவார்கள், அமைச்சர்கள்லாம் தொடர்பில் இருக்கிறாங்க, அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் தொடர்பில் இருக்கிறாங்க. அப்படியே அவர் சொன்ன அந்த காலகட்டத்தை பார்த்தா அப்படியே லைனில் வந்து எல்லாம் சேருவாங்கன்ற மாதிரி இருந்தது. இப்போ சேர்ந்தவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்றது தெரியாத மாதிரி தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டு லைஃப் லைன் காங்கிரஸ் போய் தாவேக்காவோட சேர்ந்து நம்ம இப்படியே இருந்தோன்னா நம்மளை வந்து இவங்க வந்து ஒரு மாதிரி அடிமை மாதிரி வச்சுருந்து நம்மளை வந்து வளரவே விட மாட்டாங்க. 20 வருஷமாக இப்படி தான் இருக்கிறோம், நம்ம இப்படியே போனோன்னா இப்படியே ஆகிடுவோம், ஸ்டண்டட் குரோத் மாதிரி ஆகிடுவோம், அதனால் இது வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாதி நம்புகிறாங்க. சரி, அங்கே போனால் என்ன நினைக்கிறாங்க, வாக்கு விகிதாச்சாரம் கூடும், நாங்கள் எப்படியா இருந்தாலும் ஒரு 30 எம்எல்ஏ ஜெயிச்சிருவோம் அப்படின்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க. இந்த 30 எம்எல்ஏ எங்கேருந்து வருதுன்னு தெரில. 30% சொல்லியிருப்போம். இல்லை, அவர் பிரவீன் சக்கரவர்த்தி பொறுத்தெல்லாம் பயங்கரமான புத்திசாலி. அவரோட ஒரு சில ரிப்போர்ட்ஸ்லாம் நான் படிச்சிருக்கிறேன். இப்போ உங்ககிட்ட வந்து பேசுகிற நீங்கள் ஒரு அரசியல் தானே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதுவார் ஸ்கிரிப்டு. நீங்கள் அப்போ பார்த்தணும், பாப்பா அருமையாக இருக்குது, இந்த படம் நம்ம நடித்தே ஆகணுன்ற அளவுக்கு நீங்கள் போயிடுவீங்க, கதாநாயகனாக மாறி அந்த மாதிரி எழுதுவார். கொஞ்சம் மிஸ் ஆனால் ஐயா சிதம்பரம் தமிழக காங்கிரஸ் தலைமையில் ஒரு பெரிய புத்தி கூர்மையானவர், கொஞ்சம் ஏமாந்தால் அவருக்கே கண்ணில் விபூதி அடிச்சிடுவார். அந்த மாதிரி ஒரு ஆள், சிறப்பு மிக்கவர். நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு அவர். அதான் அவரோட ஸ்கிரிப்டில் தான் எவ்வளவோ நடக்குது. விஜய் வந்து ஒரு உப்புக்கு கூட பிஜேபி அப்போஸ் பண்ணவே இல்லை, அவர் டிஎம்கேவை எதிர்க்கிறது மட்டுமே ஒரு வேலையாக பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு பண்ணணும் ஒப்புக்கு? இல்லை, எதுக்கு பண்ணோம்? அதுதான் சொல்கிறல, பாசிச பாஜக அவங்கள நம்பி காங்கிரஸ் போனால் என்ன அரசியல் பண்ணுவாங்க? இவங்க பிஜேபியை மட்டும் எதிர்ப்பாங்க, அவர் டிஎம்கேவை மட்டும் எதிர்ப்பாரு, 2 பேருமே ஃபீல்டுக்கு வரவே மாட்டாங்க. நம்ம எதுக்கு வரணும்? நாங்கள் தான் பாட்டு போட்டு வைப்பு பண்ணுவோம். யோசிச்சு பாருங்கண்ணா, ராகுல் காந்தி பிரச்சாரம், விஜயோட குத்துப்பாட்டு, பேக்ரவுண்டில் விஜய் சார் ஆடுற மாதிரி, ஃப்ரண்ட் கிரவுண்டில் ராகுல் காந்தி பேசுகிற மாதிரி நல்லா இருக்குல்ல? ஏன்னா அவரும் ஹிந்தியில் பேசுவார், இங்கிலீஷில் பேசுவார், அவர் தமிழ் இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா பேசுவார் ராகுல் காந்தி. நீங்கள் ஃப்ரேமை பாருங்கள் சார், நீங்கள் ஃப்ரேமை பாருங்கள், விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஏன் பூத்து பற்றி யோசிக்கிறீங்க? இப்போவே நாங்கள் இதையே இப்படியே யோசிச்சு இப்படியே வைப் பண்ணி இப்படியே தேர்தலை முடிச்சிடுவோம் சார். அவர் சிஎம்மாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, யார்? விஜய் சார். இவர் பிஎம்மாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. பிஎம்மாக வாழறவரும் சிஎம்மாக வாழறவரும் சேர்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாழ்ந்துட்டு போகிறாங்க. இல்லை, இப்போ விஜய் வந்து அவரை எப்படி சொல்ல, அவர் ஃபர்ஸ்ட் டைம் அரசியல்வாதின்னு அரசியல்வாதியாகவே மாறலை. பட் காங்கிரஸையோ ராகுலையோ நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. ராகுல் காந்திக்கும் ஒரு மோர் தென் 10+ இயர்ஸ் ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ் அனுபவம். உங்களுக்கு தெரியுது, ராகுல் காந்திக்கு தெரியலையா? அதான் என்ன பண்ணுறது, அந்த அளவுக்கு தெரியல. தமிழ்நாட்டில் ஒரு வாட்டி தோக்கலாம், 2 வாட்டி தோக்கலாம், 3 வாட்டி, அதுவும் மோடி கிட்ட தோக்கலாமா? அவருன்னா அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா? சொல்லுங்கள். மக்கள் விரும்புகிற பிரதமர் கிடையாது. மக்கள் வந்து மாற்றத்துக்கு விரும்பி வாக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் போட்டிருக்காங்க. உட்கட்சி சண்டை, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற ஆட்களோட கருத்துக்கள், ஒத்து வராத ஏஐசிசி பிரசிடென்ட்டு, எந்த ஒரு பிரச்சனைக்கும் உடனடி தீர்வு கிடையாது. நீங்கள் அன்னைக்கு தேதியில் கார்கே பேச்சை கேட்டு செல்வ பெருந்தகை தலைவராக போட்டிங்க. இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு இன்னொரு காரணம் செல்வ பெருந்தகை. ஏன்னா செல்வ பெருந்தகை என்ன பண்ணோம்? தமிழ்நாடு ஏஐசிசி பிரசிடென்ட்டு நான் சொல்கிறது தான் கூட்டணி, தலைவரை என்கிட்ட விட்டுருங்க, நான் தானே மாநில தலைவரை, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு ரிசல்ட்டை ஒண்டி பாருங்கள், தோத்துட்டேன்னா நான் ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன், என்னை வச்சு நான் ஆட்டம் ஆடுறேன் அப்படி செல்வ பெருந்தகைகளை சொல்ல முடியுமா? இல்லை, சொன்னால் ஏற்றுக்கிற கட்சி தானே. அந்த ஸ்டேச்சர் இருக்கா உங்களுக்கு? யாரையோ போய் ஐயா தாயே அம்மா ஏதோ பதவி கொடுக்குமான்னு வாங்கிக்கிறீங்க. அப்படி வாங்கிட்டு வந்தால் இதுதான் நடக்கும். உங்கள் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. விஜய் சாரை பொறுத்தவரைக்கும் அவர் பேச்சை அவரே கேட்க மாட்டார். விஜயோட ரசிகர்கள் இன்னும் சிறப்பு, யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்க. இதுதான் நிலைமை. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி 3 நாளைக்கு முன்னாடி முன்னாள் துணை மேயர் கராத்தே தியாகராஜன் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாரு. காங்கிரஸ் பிளவுபட போகிறது உறுதி, ஐயா ஜாலி அப்படின்னு போட்டு பத்திரிகை செய்தி அறிக்கை. அது பத்திரிகை கீழே வந்தோடனே விரைவில் திமுகவோட குடும்பாவி எரிப்பு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பின்குறிப்புன்னு போட்டு அனுப்புகிறார். அவர் என்ன காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர், என்ன கதை ஏது கதை எப்படின்ற நண்டு மாதிரி தான் எல்லாம் பூராவே நண்டு இருப்பாங்க. எந்த நண்டுமே வலையில் போட்டிங்கன்னா எதுவுமே தங்காது. அந்த மாதிரி ஒரு கட்சி அது, ஃபுல்லாக தெரியும், போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த சைடு பாருங்கள், இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் இந்த திமுக கூட்டணி பற்றி அவ்வளோ பேசுறது கிடையாது இல்லையா? இதே பிரதமர் வந்து முதல்வர் வேட்பாளர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லலை, ஃபுல் லென்த்துக்கு டிஸ்கஸ் பண்ணுறது, ஊழல் பற்றி பேசுகிறதே கிடையாது. நேற்று ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, சிவப்பிரியன், சித்தார்த் பிரபாகர், அப்புறம் ஷபீர் 3 பேரும் என்னோட நண்பர்கள். சித்தார்த்தில் இளம் பத்திரிகையாளர், ஊழலை பற்றி ஃபுல்லாக லென்த்தாக டிஸ்கஷன். ஆனால் அதை யாரும் அவ்வளோ பெருசாக போகிறது கிடையாது, அதை பற்றி பேசுகிறது கிடையாது.
ஓ யாருக்கு அக்கறை இருக்கோ இல்லையா, அட்லீஸ்ட் இந்த நாட்டில் பத்திரிகையாளர்களுக்கு அக்கறை இருக்குல்ல. இதே பத்திரிகையாளர்கள் போன பீரியடில் அதிமுக ஆட்சி காலத்தில் பேசினாங்க. ஆனால் அப்போ அதிகமாக பேசினாங்க, இப்போ கம்மியாக பேசுகிறாங்க. ஆனால் பேசுகிறாங்க, யாரும் பேசாமலாம் இல்லை. எதிர்கட்சிகள் லீவ் விட்டு கம்முன்னு இருக்குது. ஒரு சில பேர் நல்லா, ஏன்னா இப்போ இன்றைக்கி திமுக எது அதிமுக எதுன்னு வித்தியாசம். நீங்கள் அறிவாளன் திடீர்னு போயிட்டு அப்பா திமுக காரங்களாம் கை தூக்குங்கப்பா அப்படின்னா எல்லாரும் கை தூக்க மாட்டாங்க. நிறைய பேர் டவுட் வரும், சார் நம்ம இப்போ தான் அதிமுகவா திமுகவா, கார்லேருந்து கொடியை கைட்டியாச்சா இல்லை கேட்லேருந்து ரெட்டையில் பிச்சாச்சா இல்லை தெரியாது, கன்ஃபியூஷன். ஒரிஜினாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக போயின்னு இருக்குது. இதெல்லாம் சிக்கல் இருக்குல்ல, நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குங்க. அதனால் இப்போ பத்திரிகையாளர் இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஊழல் பிரச்சனை எதுன்னு. அதனால் ஆட்சியை வந்து தரவு போடுவாங்க, எது எப்படி என்னன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு முடிவு வரும். சரி நல்லா தரவு போடுறாங்க, இதனால் வந்து அதிமுக ஜெயிச்சிருமா, அதுவும் 100% சொல்ல முடியாது. இந்த தேர்தல் மாதிரி ஒரு கணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு தேர்தலுங்க இது. ஏன்னா விஜயோட புது வரவு, ஒருவேளை காங்கிரஸ் விஜயோட சேர்ந்தா திமுக ஒரு பெரிய பின்னடைவு, இல்லை விஜய் தனியாக நிற்கிறாருன்னா யாரோட ஓட்டை பிரிக்கிறாரு. அதிமுகவை ரொம்ப கடந்து ரொம்ப குறைத்து மதிப்பிடுற அந்த ஒரு தன்மை இருக்குது. ஆனால் கிராமங்கள்ல அப்படி கிடையாது. நீங்கள் சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் வாங்கும்போது பார்க்கும்போது அதிமுக ஒரு பொருளாகவே தெரியாது. எப்படின்னா இங்கே உட்காந்து பிஜேபியை இடம் போடுறது. பிஜேபி இடம் போனோன்னா நீங்கள் குஜராத்தில் பார்க்கணும், பிஜேபி இடம் போனோம்னா நீங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் போய் பார்க்கணும். பிஜேபி தமிழ்நாட்டில் உட்காந்து இடம் போட முடியாது. அதேமாதிரி அதிமுக எப்படி இருக்குன்றது நீங்கள் கிராமங்களில் போய் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த பிக்சர் கிடைக்கும். அது பிரச்சனை. திமுகவை பொறுத்தவரையிலும் அந்த பர்செப்ஷனில் முதலமைச்சர் செய்யக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் அவர் அந்த கட்சியை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஒரே விஷயம் இன்னைக்கு டிஎம்கேக்கு ப்ளஸ்ன்னா அது சிஎம் ஃபேஸ், அவ்வளோதான். மிச்சபடி அந்த ஃபேஸை சுருக்கிட்டு லோக்கல் எம்எல்ஏ மூஞ்ச பெருசாக போட்டிங்கன்னா போயிடும், இல்லை அமைச்சர் பெருசாக போட்டிங்கன்னா போயிடும். அல்ல இப்போ ஐயா சேகர்பாபு பேர் ஃபோட்டோலாம் பெருசாக போட்டிங்கன்னா நிறைய ஓட்டு தூய்மை பண்ணிடலாம், நிறைய போடுவாங்க, ஓட்டு பார்த்தோன்னே ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி.